அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அண்ணன் விஜய் அண்ணன் நடிப்பு வெங்கட் பிரபு அண்ணன் இயக்கி ஏஜிஎஸ் தயாரிப்பில் வந்த கோட் படத்தை இன்னைக்கு நானும் என்னோட தம்பி சண்முக பாண்டியனும் அவரோட பட குழுவினரும் இன்னைக்கு வந்து நாங்கள் படத்தை பார்த்தோம். உண்மையிலேயே எல்லா படமும் நான் முதல்ல பார்க்கும்போது இந்த டைட்டில் கார்டு படம் எல்லா பேரும் படிப்பேன். ஆனால் கோட் படத்தை வந்து அப்பா காட்சி இந்த ஏஐ மூலியமா பண்ணது வந்து எனக்கு ஒவ்வொரு செகண்டும் அந்த முடியிலேருந்து அந்த கண்ணுலேருந்து அந்த மூக்கிலேருந்து அந்த வாயிலேருந்து அப்பாவை அப்படியே நான் ஸ்டன்னா போய் என் அப்பாவை பார்த்துட்டே இருக்கேன். உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமா இருக்கு கேப்டன் திரும்பி வந்து கோட்டில் இந்த மாதிரி ஒரு சீன் பார்க்குறது. ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் பார்த்தாலும் இன்னைக்கும் தியேட்டர் ஃபுல்லாக இருந்து எனக்கு எங்கள் கட்சிக்காரங்க ஃபேன்ஸு விஜய் ரசிகர்கள் பார்க்குறப்போ விஜய் ரசிகர்கள் பார்க்குறப்போ உண்மையிலேயே சந்தோஷமா இன்னைக்கும் அந்த சத்தமும் அதுவும் தியேட்டரில் கேட்குறப்போ நீங்கள் எனக்கு சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி வெங்கட் பிரபுவும் ஃபர்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு நல்லா ஏக்கிருக்காரு கேப்டனோட காட்சிகள்லாம் செகண்ட் ஹாஃப் எப்படின்னு பார்க்கணும். விஜயானா நல்லா நடிச்சிருக்காங்க. படம் நல்லா போயிட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உங்க படத்துலயும் விஜயகாந்த் தோற்றம் வைப்பீங்களா சார்? நான் நடிகை சொல்லுங்க. அது உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். அது எங்கள் டைரக்ஷன் டீம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அது எப்படி அப்பா அந்த படத்துக்கு படைத்தலைவனுக்கு தான் அதை சொல்லியிருக்கீங்க நீங்கள். அது வருதா இல்லையான்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரிய வரும். இது பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தர். இன்னைக்கு விஜய் அண்ணானும் வெங்கட் பிரபானும் எங்க குடும்பத்துல ஒருத்தர். நிறைஞ்ச மனசு ஷூட்டிங் அப்போ கேப்டன் வந்து வெங்கட் பிரபானை வந்து நடிக்க வச்சாரு. ஸோ அது எல்லாமே இது வந்து கேப்டன் ட்ரிபியூட்னு அவங்க சொல்லி தான் இந்த படத்துல பண்ணியிருக்காங்க. அதனால உண்மையிலே அவங்க சந்தோஷமா கண்டனம் நான் எதுவும் தெரிவிக்கல. அது எப்படி பண்றாங்கன்னு நாங்க தலைமை கல்வி தெளிவு அறிவிப்பு கொடுத்துருக்கோம். யாரு பயன்படுத்தினாலும் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பயன்படுத்துறீங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுபடி தான் அவரோட தனிப்பட்ட கருத்து. அது வந்து நான் சொல்றேன் அவரோட தனிப்பட்ட கருத்து. நாங்க வந்து படமா பாக்குறப்போ இன்னைக்கு வெங்கட் பிரபன் ஒரு காட்சி அவர் செட் பண்ணியிருக்காரு. இந்த இடத்த அப்படி காட்சி அமைக்கணும் அப்படின்னு இருக்கப்போ அந்த காட்சி அமைக்கணும். நான் என்ன மீசராஜன் கேப்டனே நீங்க சொன்னாலும் நீ கேப்டனே அதுக்கு ஒத்துப்பார். ஏன்னா செந்தூர பாண்டி படத்துல அன்னைக்கு கேப்டன் பெரிய நடிகரா இருக்கிற போது அன்னைக்கு எஸ் ஏ சந்திரசேகர் கேப்டன் விஜய் வந்து விஜயன் அன்னைக்கு வந்து ஃபைட் பண்றப்போ கேப்டன் நீங்க உட்காரணும்னு சொன்னா நீ கேப்டன் உட்காந்துருக்காங்க ஃபைட் சண்டை காட்சி. அது மாதிரி இந்த சினிமா தொழில்நுட்பம் கதைக்கு ஏற்ற மாதிரி தான். அதனால இதை நான் உங்களுக்கு சொல்றேன். விஜயகாந்த் அவர்களுடைய உருவத்தை பயன்படுத்தி விஜய் இது வந்து விஜயகாந்தோட இடத்தை நிரப்புவதற்கான அறிவுரைன்னு எப்படி இருக்கு இந்த காட்சி வடிவம்? இது வந்து நம்ம ட்ரிபியூட்டா நம்ம பார்த்தா போதும். இன்னைக்கு வந்து கேப்டன் ஃபேன்ஸ் வந்து கேப்டனுக்காக வந்தாங்க. விஜய் அண்ணா ஃபேன்ஸ் வந்து விஜய் சாருக்காக வந்திருக்காங்க. இது வந்து ட்ரிபியூட். இன்னைக்கு வந்து செந்தூர பாண்டியிலேருந்து இந்த அந்த பாசமும் பந்தமும் தொடர்ந்துட்டு இருக்கு விஜய் அண்ணனுக்கும் கேப்டனுக்கும். அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி அவருக்கும் கேப்டனும் தொடர்ந்துட்டு இருக்கு. 41 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் இது வந்து ஒரு குடும்ப ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். நிரப்புறது முதல்ல அவங்களுக்கே பல பிரச்சனைகள் இருக்கு. இது வந்து அவங்க வந்து இப்பதான் கட்சி அனௌன்ஸ் பண்றாங்க. நாங்க வந்து அந்த கலந்துக்கணும் இருக்கணும்னா அது இல்லவே இல்லை. அவங்க கட்சி அவங்க ஃபங்க்ஷன் இது. இது என்னமோ நீங்க தாவா கவுண்ட் தேமுதிக கூட்டணி சேகர்காக கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி நீங்க பேசுங்க. அப்படி இல்லை. நீங்க அவங்க கட்சி அவங்களோட வழியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் கோட் படத்தை தான் பார்ப்போம். இன்னைக்கு அவங்க தாவாக்கா அவங்களை பத்தி நான் பேசுறேன். கோட் படத்தை நான் பார்ப்போம். அது அழைப்பு வந்துச்சுன்னா அது வந்து தலைமை கழகம் அறிவிக்கும். சரிங்களா? தேங்க்யூ.